ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு சீசன் 4 எபிசோட் 8 ஆஃப் என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யோர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். முழுக்க முழுக்க தமிழ் திரை இசைப்பாளர்கள் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி. வாரம் 3 கண்டஸ்டன்டோட விர்ச்சுவலாக இணைகிறாங்க. அவங்களுக்கு பல ரூபங்களில் கேள்வி கேட்கப்படும். ஆனால் பதில் எப்பவும் ஒரு பாடலாகத்தான் இருக்கும். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற பாடல்கள் மில்லினியம் மெலடிஸ், அதாவது 2000லேருந்து 2010 அந்த டைம் பீரியடில் வந்த பாடல்கள். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கேமில் கொஸ்டின்ஸாக அமைய போகுது. அந்த டைம் பீரியடில் பல ஜாம்பவான்கள் இசையமைப்பாளர்கள், அவங்க நடுவில் சில வெரி யங் இசையமைப்பாளர்களும் ரொம்ப நல்லா பாடல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய கேட்டகரியாக அமைய போகிறாங்க. ஸோ அவர் கேட்டகரிஸ் டுடே ஆர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய பாடல்கள், ரஹ்மானுடைய பாடல்கள், வித்யாசாகரின் பாடல்கள், இளையராஜா அவருடைய பாடல்கள், டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய பாடல்கள் மற்றும் மணி சர்மா. ஸோ இந்த 6 இசையமைப்பாளர்களோட இசையில் வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பாடல்களாக கேள்விகளாக அமைய போகுது. அண்ட் இன்னைக்கு இந்த கேள்விகளை எதிர்கொள்ள நம்மளோட இணைவது சங்கர், தியாகு அண்ட் வெங்கட். ஹாய், வெல்கம் எவ்ரிபடி. ஓகே, நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போகலாம். முதல் கேள்வி இஸ் ஃபார் சங்கர். சங்கர், உங்கள் கேள்வி நீங்கள் எடுங்க. ஹாய் மேம், குட் ஈவினிங் எவ்ரிவன். திஸ் சங்கர் நாராயணன். நான் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் லாஜிஸ்டிக்ஸ் ஹெட்டாக இருக்கேன். அண்ட் ஆஸ் 90s கிட் எல்லா சாங்ஸ் கேட்கறதுன்றதை தாண்டி இளையராஜாவோட ஒரு ஆர்டன்ட் ஃபேன். அண்ட் தமிழ் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு ஆர்டன்ட். ஹாரிஸ் 300 எடுத்தோடனே 300 இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்த 2 பாடல்களுடைய சரண வரிகள் கலந்து வரப்போகுது. நீங்கள் அதை ரெண்டையும் கேட்டுட்டு 2 பாடல்களையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். இதில் பாஸ் கிடையாது. ஸோ ஹியர் இஸ் யுவர் சாங். ருசியா பேசுற, ருசியா பார்க்குற, ருசியா சமையல் செய்விய நீ ஏச்சி போ என்று ஏவல் செய்வாயோ. மிளகுல ரசமா மிளகா தொக்கா நல்லா செய்யுவே, நீ சாப்பிட்டு பாரு. இஞ்சி முறப்பா இடுப்பை பார்த்து கசங்கி போனேண்டி, என் இடுப்பு ஓரமா இருக்குதையா காரமா, ஒன்ன நான் கடியில் கற்கண்டாக ஒளிச்சேன். தெரிஞ்சுட்டா ரெண்டும்? எஸ் மேம். அண்டங்கக்கா கொண்ட காரி ரெண்ட கரண்ட், அது ஒண்ணு. ஏன் இடுப்பு ஓரமா இருக்குதையா காரம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா. எஸ் ஓடி எஸ் எஸ், ரெண்டுமே அழகான நல்ல பீட் உள்ள பாடல்கள். கரெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க சங்கர். ரொம்ப பாப்புலர் சாங்ஸ் தான். ஸோ பட் இருந்தாலும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன பாடல் ரெண்டும் கரெக்டு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா சாமி படத்தில் வந்தது. 2003 வந்த படம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கே யுகேந்திரன், ஸ்ரீலேகா பார்சாரதி 3 பேர் இணைந்து பாடியிருந்தாங்க. ஸ்னேகன் அவருடைய வரிகள். இன்னொரு பாட்டு அண்டங்கக்கா கொண்ட காரி ரெண்டக்க 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 அன்னியன் படத்தில் வந்தது. 2005 வந்த படம் இது. ஜெஸ்ஸி கிஃப்ட், கே ஸ்ரேயா கோஷல், சைந்தவி 4 குரல் ஒலித்தது இந்த பாடலில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில். ஸோ சங்கர் நாராயணன், உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். எடுத்தோடனே ஓப்பன் வெரி வெல். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் தியாகு. ஹாய் எவ்ரிபடி, ஐ எம் தியாகு. I am working in Chennai last 15 years in a private company. My basic native is from Trichy. I have 2 sons. Carnatic class போயிட்டு இருக்கேன் recently with my son. So now I'm learning vocals and now I have joined violin and harmonium instrument also. தியாகு, உங்களோட கேள்வி நீங்க எடுக்கலாம். Of course, இளையராஜா சார் 300. ஓகே, யூ ஹாவ் த மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இந்த மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி இந்த சீசனில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கேள்வி ரகம். ஸோ உங்களுக்கு வந்து நான் 3 க்ளூ வச்சுருக்கேன். முதல் க்ளூலேயே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி பாடிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ஸோ 300 நார்மலாக, பட் இதில் வந்து டபுள் ஆகுது. உங்களுக்கு முதல் குழுவில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் செகண்ட் க்ளூ கேட்கலாம். செகண்ட் க்ளூக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். அப்பவும் தெரிலனா தேர்ட் க்ளூ கேட்கலாம். தேர்ட் க்ளூக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா யூல் கெட் 300 பாயிண்ட்ஸ். அப்பவும் தெரிலனா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ என்னங்கிறத பார்க்கலாம். இதிலே நீங்கள் பாட்டை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். லெட்ஸ் see if you can get it. ஸோ உங்களுக்கான க்ளூ இதுதான். இந்த பாடலின், இது வந்து ஒரு ட்ரிவியா க்ளூ. இந்த பாடலின் ஆரம்ப வரிதான் இந்த படத்தின் தலைப்பாக முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஆட்சேபனை தெரிவித்ததால் இதன் தலைப்பு மாற்றப்பட்டது. ஸோ இந்த படம் வேற பேர்ல தான் வெளிவந்தது. ரஷோமான் எஃபெக்ட் என்ற விதத்தில் கதை சொல்லப்பட்டது இந்த படத்தில். இது என்ன படத்துல வந்து எந்த பாடல்?
உங்களுக்கு ஓகே ஐடியாவே மேம். இல்லைன்னா க்ளூ எடுங்க. ஐடியாவே இல்லையா? எஸ் மேம். ஓகே, செகண்ட் க்ளூ பார்த்துடலாமா? செகண்ட் எஸ் க்ளூ மேம். வந்து இது வந்து முதல் வரி என்ன? ஸோ சரணத்திலேருந்து நான் நடுவில் ஒரு வரி கொடுக்குறேன். நீங்கள் முதல் வரியை சொல்லணும். கவலை இல்ல, காத்துல விடு, பதில சொல்லு. கவலை இல்லை, காத்துல விடு, காத்துல விடு, பதில சொல்லு. இல்ல, உங்களுக்கு டைம் ஆகுது. நான் 3வது க்ளூவே எஸ் கொடுத்துடுறேன். மேம். இது வந்து பாடல் காட்சியிலேருந்து ஒரு ஸ்டில். இப்போ நீங்க சொல்லி தான் ஆகணும். எஸ் மேம். விருமாண்டி. ஆ. இந்த படத்துக்கு முதல்ல என்ன பேர் வைக்கிறதா இருந்தது? அந்த பேர்ல ஆரம்பிக்கும் பாடல் இது. ஓகே. சண்டியர். சண்டியரே சண்டியரே கண்ணு போட்ட உங்க மேல அந்தியில எஸ், நிக்கிறதே கண்டுகொள்ளுங்க. ஓகே ஓகே. எஸ். இது அதான் அந்த ஃபர்ஸ்ட் மாதிரி. சண்டியர். எஸ் மேம். இப்ப வரி ஓகே ஞாபகம் வருதா? கவலை இல்ல, காத்துல விடு, பதில ஓகே. சொல்லு. பதில சொல்லு. ஓகே மேம். ஓகே. அதுதான் அந்த ஆமாம். பாடல். ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க 3 க்ளூவை மேம். எடுத்ததுனால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். பட் அழகா சொல்லிட்டீங்க ஒரு வழியா. சண்டியரே சண்டியரே தான் விருமாண்டி படத்துல வந்தது. ராஜா சார் இசையில ஸ்ரேயா கோஷலின் குரல்ல. இது இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியது ராஜா சார் தான். ஸோ 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ தியாகா. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் வெங்கட். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஹாய் எவ்ரிவன், நான் வெங்கட்ராமன். இதுக்கு முன்னாடி சீசன் 2 ஃபினாலியில் வந்திருந்தேன். அண்ட் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் தமிழ் நாஸ்டாலஜியா. அண்ட் இப்போ இது வந்து நோ லாங்கர் தமிழ் நாஸ்டாலஜியா, இட்ஸ் தமிழ் நாஸ்டாலஜியா ப்ளஸ் விக்கிபீடியான்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நமக்கு பாட்டு தெரிஞ்சிருந்தா நாஸ்டாலஜியா, இல்லைன்னா அது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் திஸ் ஷோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரியா. ஒரு கோவிட் டயத்தில் நீங்கள் ஒரு லாக்டவுன் டயத்தில் ஆரம்பிச்சு அது ஒரு அப்படியே விட்டுறாமல் கண்டினியூ பண்ணிட்டு எங்களுக்குலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எவ்ரி டைம் உங்களோட இது சேனலை பார்க்கும்போது நீங்க பாக்குற இல்லையோ, நாங்க பார்த்துட்டு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கா, இப்போ உங்களோட சில வீடியோஸ்லாம் மில்லியன் வியூஸ் கூட தாண்டி இருக்கு. அதை பார்க்கும்போது என்னோட சேனல் வந்த மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. சார் வெங்கட், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் பியர் ப்ரெஷர் 300 போறேன் ஃபார் ரஹ்மான். ஓகே, ரஹ்மான் 300 இஸ் a multiple choice questions. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த பாடலோடைய ஒரு ஸ்டில் கொடுக்குறேன். அது பார்த்து அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இட் won't be so difficult பிகாஸ் நான் உங்களுக்கு 4 சாய்ஸும் கொடுக்குறேன். அந்த 4 சாய்ஸ்ல இந்த பாட்டு என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சா போகிறோம். ஸோ உங்களுக்கான ஸ்டில் முதல்ல காட்டிடுறேன். இதுதான் அந்த பாட்டுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா? இது என்ன பாட்டு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்கு. the choices are கல்லூரி சாலை, அது ஒரு பாடலா, அல்லது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா அதோடைய ஸ்டில்லா, அல்லது ஹே ஹே என்ன ஆச்சு உனக்கு புதுசா இந்த பார்வை இதுக்கு அந்த பாட்டா, அல்லது யா கை திரி ஃபனா ஃபனா அந்த பாட்டா. இந்த 4 பாடல்ல இது எந்த பாடல்? ஹே ஹே நாச்சு உனக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ல கண்டிப்பா அனிமேஷன் இருக்கும். ஸோ அது இருக்காது. ஹே ஹே நாச்சு உனக்கு அப்படிங்கிறீங்க. மீதி ரெண்டும் இல்லையா? ஷுவரா? கல்லூரி சாலை இல்லையா? வாய்ப்பே இல்லை, அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கத்தல சாங்லாம் பார்த்து இது ரெண்டு தான் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஹே ஹே நாச்சு உனக்கு தான். ஓகே, எஸ், அதுதான் சரியான பாடல். எப்படியோ கரெக்டாக நீங்கள் 0 பண்ணிட்டீங்க. பெஸ்ட் வே டு சால்வ் திஸ் இஸ் டு எலிமினேட். ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ், ஹே ஹே என்ன ஆச்சு உனக்கு புதுசா என்ன பார்வை இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ட்ரெண்டியான ஒரு சாங் இது. காதல் வைரஸ் படத்தில் வந்தது. ரஹ்மான் சார் இசையில் 2002 வந்த படம். வசுந்தரா தாஸோடைய குரல்ல, பா விஜயோடைய வரிகளில். எஸ் வெங்கட், நீங்களும் 300. So great start to the show. All of you cracked your questions. So for those of you who are watching this for the first time, முதல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகள் சினிமா பாடலை மையமாக வைத்து நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேர், ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. பிகே, அடுத்த கேள்வி உங்களது எடுக்கலாம். வித்யாசாகர் 300. வித்யாசாகர் 300 ஒரு வழி பார்த்துட்டு தான் வரேங்கிறீங்க எல்லாரும். இதுவும் கலக்கல் பாட்டு தான். ஸோ உங்களுக்கான கலக்கல் 2 பாடல்களின் கலக்கல் இதோ. ரொம்பவும் மெது மெதுன்னு உன்னோட வளவ நழுவ அவன் செஞ்சா, கனவில் நீங்க கடிச்சு வச்ச காயும் வலிக்கிறதே, ஆத்தாடி அத்தரு காடு அங்கங்கே பூத்துருச்சு, ஏ மாமாவும் மூச்சாலே முட்டி தள்ளாதே, ஏ வை 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 என் மேல கை வை, சூடேறும் சும்மா கெட. தெரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கணும். ஒரே நிமிஷம் அது மட்டும் பாடிடுறேன். சொல்லுங்க.
வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட அது. அண்ட் இன்னொன்னு வந்து ஏ வை 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 என் மேல கையன் இத்தனை மொத்தத்துல இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் மொத்தத்துல கஸ்டமர் இருக்கா. நானே உதித் நாராயண் குரல் வருது பிகே. எக்ஸாக்ட்லி. அந்த பாட்டு அப்படிதான் பாட முடியும் இல்லையா? அப்படி இத்தனை பாடினாதான் அந்த பாட்டு கரெக்டா கேட்கும். ஸோ எஸ், அதுதான் அந்த 2 பாடலும். இத்தனுண்டு முத்தத்தில் இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டம் இருக்கான்னு என்னோட ரொம்ப ஃபேவரட் சிங்கர் உதித் நாராயண் குரல்ல அந்த பாடு கூட பாடியது சௌமியா ராவ். தூள் படத்துல 2003 வந்த படம், வித்யாசாகரோட இசை, பா விஜயோடைய வரிகள்ல. இன்னொரு பாடல் வாடி வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட அள்ளி தந்த வானம் படத்துல வந்தது. 2001 வந்த படம், வித்யாசாகர் இசையில சங்கர் மகாதேவன் சுஜாதா மோகனும் பாடியது, அறிவு முதலியோடைய வரிகள்ல. ஸோ எஸ் சங்கர், யூ கெட் 300 பாயிண்ட்ஸ். இந்த எனக்கு வந்து வித்யாசாகர் கிட்ட ரொம்ப பிடிச்சது அவரோட மெலடிஸ் மாத்திரம் இல்லை, அவருடைய குத்து பாடல்களுமே அழகா நல்ல மெலடியோட இருக்கும். இளையராஜாக்கு அப்புறம் இந்த மாதிரி குத்து பாடல்களையும் மெலடி கொடுக்கக்கூடியவர் வந்து வித்யாசாகர் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அவருடைய பாடல் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தியாகு. தியாகு, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மணிஷ் சர்மா 300. மணிஷ் சர்மா 300. பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ ஒரு பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் அல்லது விடுகதை மாதிரி நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வச்சு பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் வரிகள் இதுதான். மல்லிகையில் அவள் மன்னன் மயங்குவான், மல்லிகை பந்தலாகவே வந்தால் என்ன செய்குவான், அவள் அவனை மயக்கி பார்க்க வந்தால் அரசு அவன் மயங்கி நின்றான் தன்னால். சரி மேம். மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாளே கண்கள் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. எஸ், சூப்பர். அழகா வரிகளோட அழகா பாடி காமிச்சிங்க தியாகு. எஸ், அரசு படத்துல வந்த பாடல், 2003 வந்த படம், மணிஷ் சர்மா இசையில விஜய் யேசுதாசும் சுஜாதாவும் பாடியது, கபிலனுடைய வரிகள். ஃபேண்டாஸ்டிக் தியாகு, அழகா கிராக் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்த கேள்வி ஃபார் வெங்கட். அண்ட் அவர் என்ன எடுப்பாரு எனக்கு தெரியும். there is extreme peer pressure, so DSP 300 எடுக்கலாமா வெங்கட்? சரி மேம். இல்ல I don't want to put things into your mouth. நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு என்ன கேள்வி வேணும். இல்ல, டு பி ஹானஸ்ட் நான் வந்து வித்யாசாகர் ரஹ்மான் சேஃபா ப்ளே பண்ணலாம்னு நினைச்சேன். பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போணும் போல தான் இருக்கு. சோ எனக்கு டிஎஸ்பி ரெட் கன்ஃபியூஷன் தான். அவரோட எல்லா பாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் இன்னும் ஏசிய ராஜ்குமார் கிட்டத்தட்ட. சோ கலக்கல் பாட்டு. பூ சிதறிடும் மேகம் பொன் வானவில் வருகிறதோ, காத்துல ஏணி வச்சு உன் மூச்சில இறங்கிடுவே, எத்தனை மழையிலும் இந்த நாணம் கரையவில்லை, கோயில பார்த்தா தானா கைகள் உனக்காகத்தான் கும்பிடுதே, அடி மனிதனை விடவும் மழை துளி உயர்ந்தது இதுவரை புரியவில்லை. தெரிஞ்சுதா? மண்ணிலே மண்ணிலே அந்த ஒரு சாங். நெஞ்சம் ஊரினிலே. எஸ் எஸ் எஸ், பரவாயில்ல. பியர் பிரஷருக்கு சக்கம் ஆனாலும் கரெக்டாவே கண்டுபிடிச்சிட்டீங்க 2 பாட்டையும். மண்ணிலே மண்ணிலே வந்து உடையுதுவான மழை படத்துல வந்த பாடல், 2005 வந்த படம், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில. எஸ்பிபி சரண் அண்ட் சுமங்கலி பாடியிருந்தாங்க, வைரமுத்துடைய வரிகள். எஸ்பிபி சரண் குரல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டுல. இன்னொன்னு, நெஞ்சம் எனும் ஊரினிலே காதல் எனும் தெருவினிலே கனவு எனும் வாசலிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே, ரொம்ப நல்ல ஒரு பீட் உள்ள ஒரு பெப்பி சாங் இது. 6 படத்துல வந்தது, 2006 டிஎஸ்பி இசையில. ஸ்ரீனிவாசும் கல்பனாவும் பாடியிருந்த பாடல் இது, நா முத்துக்குமாரின் வரிகள். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பிகே. பிகே, உங்க கேள்வி எடுக்கலாம். எஸ் மேம். ரஹ்மான் 200. மீம். ஸோ உங்களுக்கு க்ளூ கொடுக்க வர்றது நம்ம வைகை புயல். அவர் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். சட்டுப்புட்டுன்னு சொல்லுமா, உன்னை கிளியேன்னு கொஞ்சரேனே, நீ சொல்ற அந்த ஒரு வார்த்தையில தான் என் உசுறு ஊசல் ஆடுது. ஐயோ, உசிரே போகுது ராவணன்ல இருந்து. இல்ல, அதுல வந்து கிளியேன்னு எங்க வருது, உன்னை கிளியேன்னு கொஞ்சரேனே, அதுல ஒரு க்ளூ இருக்கே. இல்ல, I'm going to have to pass it. தியாகராஜனுக்கு தெரியுமா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா தியாகு?
இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. அவருக்கு குடுக்குற டைம் உங்களுக்கு குடுக்க முடியாது. வெங்கட் உங்களுக்கு தெரியுமா? சொல்லாயோ சோலைக்கிளி சொல்லில் அந்த ஒரு சொல் உயிரொன்று ஊசலாடுதே. அதுதான் அந்த பாடல். ஓ சொல்லாயோ சோலை கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லில் உயிர் ஒன்று ஊசல்லாடுதே. அல்லி அர்ஜுனா படத்துல வந்த பாடல். 2002 வந்த படம். ரஹ்மான் இசையில எஸ்பிபியும் சொர்ணலதாவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 200 வெங்கட். தியாகு உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். இளையராஜா சார் 200. இளையராஜா 200 அண்ட் உங்களுடைய கேள்வி இஸ் ஆல்சோ அ மீம். உங்களுக்கும் வைகை புயல் வந்து கேள்வி கேட்க போறாரு. அண்ட் அவர் சொல்ற க்ளூ இதுதான். பாட்டு பாடுவாங்க இல்ல கேட்பாங்க. நீ என்னடானா பாட்டோட பேசிட்டு இருக்க, உன் கண்ணனை தெரியுமான்னு வேற கேட்குற. எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கனவு வரும். உனக்கு எல்லா நேரமும் கனவால இருக்கு. பாட்டு பாடுவாங்க மேம். ஓகே மேம். ஒரு நாள் ஒரு கனவு, காற்றில் வரும் கீதமே. எஸ் எஸ் அதுதான். காத்துல வர கீதத்தோட அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு அவர் கலாய்க்கிறாரு. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ஒரு நாள் ஒரு கனவு படத்துல வந்த பாடல் 2005. என்ன பொறுத்தவரை அந்த அந்த வருஷத்தோடைய பெஸ்ட் பாட்டு இதுன்னு சொல்லலாம். அத்தனை ஒரு அருமையான பாடல். ராஜசாரி சில பவதாரணி, ஸ்ரேயா கோஷல், சாத்னா சர்கம், ஹரிஹரன் எல்லாருமே இணைந்து பாடிய பாடல். வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ தியாகராஜன் அழகா கிராக் பண்ணிட்டீங்க. 200 points there for you. And next question is for வெங்கட். உங்க கேள்வி நீங்க. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். சித்திரைக்கு அப்புறம் ஒரு மாசம், அதுல தெரியும் மதி அவ முகம், பெண்ணின் கண்ணுக்கு அழகு மை, ஆனா அவ பூசினா அதுல பொய், ஏன் என்று கேட்டால் எல்லாம் ஒன்னால என்கிறா. வைகாசி நிலவே வைகாசி நிலவே அந்த பாடல். எஸ் 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 உன்னாலே படத்துல வந்த பாடல். சித்திரைக்கு அப்புறம் ஒரு மாசம் வைகாசி. ஸோ வைகாசி நிலவே அப்படிங்கிறதான். மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய்ப்பூசி வைத்திருப்பது என்ன அப்படிங்கிறது அந்த வரிகள். வாலியோடைய வரிகள் அது. 2007 ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வந்த பாடல். ஹரிச்சரனும் மதுஸ்ரீயும் பாடின பாடல் இது. மதுஸ்ரீ வந்து தமிழை நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்க இந்த பாட்டுல. அவங்க ரொம்ப அழகான குரல். ஆனா இன்னி வரைக்கும் அவங்க என்ன பாட்டு பாடினாலும் எனக்கு ஒரு வரி புரிய மாட்டேங்குது. குழக்குழன்னு பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது. 200 points for your straight question. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பிகே. உங்க கேள்வி எடுங்க. எஸ், வித்யாசாகர் 200. வித்யாசாகர் 200. அண்ட் உங்களுக்கான கேள்வி வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா திரையில தோணும், அதுல இருந்து நீங்க உங்க பாட்டை கண்டுபிடிக்க. மூளை திருகும், மூச்சுக்குள் அடிப்பெருக்கும், இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண்டுலமாகுமா. பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாய் விட்டும் பேசாது உடம்பெல்லாம் பேசும். பியூட்டிஃபுல் சாங். இது மோசமான நோய், ரொம்ப பாசமான நோய். சுத்த சாவேரி ராகத்தில் போட்டிருந்தார் வித்யாசாகர். இதை கனா கண்டேன் படத்துல 2005 வந்த படம். ஸ்ரீனிவாசும் கல்யாணி நாயர் அவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க இந்த பாடல. வைரமுத்தியின் வரிகள். ஸோ எஸ் பிகே உங்களுக்கு 200 points. அப்புறம் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் தியாகு. உங்க क्वेश्चन நீங்க எடுக்கலாம். மணிஷர்மா 200. பிக்சர் பசில். ஸோ உங்களுடைய பாடல் வரி ஒரு பிக்சர் வடிவில் இருக்கும். பாட்டை கண்டுபிடிங்க பார்க்கலாம். மேம், மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படித்து வீதியில் விட்டு விட்டார். எஸ் எஸ் அதுதான் அந்த பாடல். அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. மேகத்தை துடைத்து பெண்ணென்று படைத்து வீதியில் விட்டு விட்டான். என்ன ஒரு கற்பனை பாருங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஷாஜஹான் படத்துல வந்த பாடல் இது. 2001 வந்த படம். மணிஷர்மா இசையில உன்னி மேனன் அவர் பாடியிருப்பாரு. தியாகராஜன் சூப்பர். 200 more points for you. அப்படியே நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கு கேமு. யாராவது ஒரு ஸ்லிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போயிடும். பட் இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். வெங்கட் உங்க क्वेश्चन எடுக்கலாம். சாரி டிஎஸ்பி ப்ரோ, அவட்டே போயிடலாமா? கலாய்ச்சிட்டு அவரை தெரியாம. So yes, உங்களுக்கு வந்து வேர்ட் கிளவுட்.
ஸோ பாடல் வரிகள் ஜம்பிளா இருக்க போகுது, பாருங்க. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. எஸ் எஸ் டக்குன்னு சொல்லிட்டீங்க. எந்த வார்த்தையை பார்த்து டகா வாழைப்பழம் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே வாழைப்பழம் பார்த்தா தெரிஞ்சுச்சா? ஓகே, சூப்பர். வாழைப்பழத்தை பத்தி நிறைய பாடல்கள் வரலையோ? அதுதான் இந்த பாடல். வாடா மாப்பிள்ள வில்லு படத்துல வந்த பாடல், 2009 வந்த பாடல். பிஎஸ்பிசியில திப்புவும் ரீட்டா அப்படிங்கிற ரீட்டா தியாகராஜன் அப்படிங்கிறவங்களும் பாடினாங்க. அத்தனை வடிவேலு நடுவில் ஏதோ ஒரு டைலாக் பேசுவாங்க. சவிதா ரெட்டிக்கும் கிரெடிட் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க இந்த பாட்டுலாம் தெரியல. கபிலனுடைய வரிகள். ஸோ உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் இஸ் ஃபார் பிகே. பிகே நீங்க தான் ஒரே ஒரு கேள்வி கொடுத்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லைன்னா அழகா எல்லாரும் 1000 பாயிண்ட்ல இருந்திருப்பீங்க. கேள்வி எடுக்கலாம். இளையராஜா 100 மேம். முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகள்லேருந்து பல்லவியிலேருந்து நான் ஒரு வரி தரேன், நீங்கள் முதல் வரி சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: நாளும் சுகநாதம் தந்து அனல் மெழுகாய் இந்த இளமனம் இலகிடவே. மேம் ஏதாவது க்ளூ இருக்குமா? க்ளூ எல்லாம் நெக் டு நெக் இருக்கீங்க. க்ளூ கொடுத்தா அது நியாயமா? அதுவும் 100 பாயிண்ட்ஸுக்குலாம் என்ன க்ளூ? சரி, இது வந்து ஒரு செமி கிளாசிக்கல் சாங், அதான் க்ளூ. ஒரு கிளாசிக்கல் சிங்கர் பாடிய பாடல். இன்னொரு க்ளூ. ஓகே, கிளாசிக்கல் ஸ்ரீராம் பட்டாபி. இல்ல, ஓகே, டோட்டலி நீங்க அவுட் ஆஃப் ட்ராக். சோ ஐ வுட் ஹேவ் டு பாஸ் இட். தியாகு உங்களுக்கு தெரியுமா? மேம் என்ன செய்தா வேங்குழலேவா மேம்? எஸ், அதேதான். எஸ் எஸ் எஸ். நாளும் சுகநாதம் தந்து அனல் மெழுகாய் இந்த இளமனம் இளகிடவே என என்ன செய்தாய் வேங்குழலே. சுதா ரகுநாதன் அவர்கள் குரலில் ஒலித்த பாடல் இது. இவன் படத்துல 2002 வந்த படம். அது சரி, சில வாலி அவருடைய வரிகள்ல சிம்மேந்திர மத்தியமம் அப்படிங்கிற ராகத்துல இந்த பாடல் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மற்ற ராகத்துலலாமும் போகும். ஸோ ராகமாலிகை பாடல், பட் ஆரம்பம் வந்து சிம்மேந்திர மத்தியமம் அமைஞ்சது. தியாகராஜன் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த பாட்டை? வரிகள் ஞாபகம் இருந்ததா உங்களுக்கு? ஆனா நீங்க முதல்ல சொல்றீங்க. இல்ல மேம், வரி ஞாபகம் இல்ல. நீங்க கிளாசிக்கல் சிங்கர் சொன்ன உடனே ராஜஸ்தான் கிளாசிக்கல் சாங்னா இவன் படம் தான், இந்த 2000 சீரீஸ்ல. அது வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே, பிகே கொடுத்தப்போ உங்களுக்கு சாதகமா அமைச்சு போச்சு. சரி, உங்களுடைய கேள்வி. ரகுமான் சார் 100. பிக்சர் பசில் ஈஸி, சொல்லிடுங்க. என்னது மேம்? ஃபர்ஸ்ட் என்ன இமேஜ் மேம்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது என்ன, நான் எப்படி சொல்றது? அது ஒரு சிட்டியோட ஸ்கைலைன். அது எந்த சிட்டி? ஓகே மேம். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது பனியும் படர்ந்தது. எஸ், முதல்ல ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கே, அதை பார்த்த உடனே உங்களுக்கு நியூயார்க் தெரிஞ்சிடும். அதான் ஃபோன் கொஞ்சம் சரி தெரியல. ஓகே, சரி, ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த சில்லுன்னு ஒரு காதல்ல எல்லாருக்கும் அந்த முன்பே வா பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ரஹ்மான் அவ்வளோ அழகா பாடிருப்பாரு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜாஸ் சாங் இது. வாலி அவர்களுடைய வரிகள்ல அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க தியாகராஜன். எஸ், 100 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் வெங்கட். வெங்கட், உங்க கேள்வி நீங்க. ஹாரிஸ் மேம். பிக்சர் பசில் உங்களுக்கும் 10 விரல் உனக்கு 10 விரல் எனக்கு. அந்த அருள் கனியம்மா கோல்ட் ஸ்மித் அவர் இந்த படம். எஸ் எஸ், அருள் படம் தான். கரெக்டா சொல்லிட்டீங்க. 10 விரல் உனக்கு 10 விரல் உனக்கு ஒத்த விரல் மட்டும்தான் தித்திக்குது எதுக்கு. எஸ்பிபி குழஞ்சிருப்பாரு இந்த பாட்டுல சொர்ணலதாவுடன் இணைந்து. ஹாரிஸ் ஜெயராஜ் அருள் 2004 வந்த படம். வைரமுத்து அவர்களுடைய வரிகள். So 100 points there. So again, last round is the decider round, clincher round. Speak உங்களோட கேள்வி. எஸ் வித்யாசாகர் 100. வித்யாசாகர் 100. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். என்ன தவம் செய்தானோ பார்த்திபன், அவன் கனவுலக நங்கை அவனுடன், அவன் கொடுக்கும் சொல்லுக்கு அவள் ஏற்றுகிறாள் ஹைக்கூ, குயிலும் ரயிலும் ஒலிக்குதே இசை, காதலில் அவள் பாடும் ஆலாபனை.
ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரீராரோ ஏனேனேனோ யாவும் இசையாகுமடா கண்ணா from எஸ் பார்த்திபன் கனவு. கார்த்திகை கனவுலேருந்து காப்பி ராகத்துல ஒரு அருமையான பாடல் என்ன தவம் செய்தனேன்னு கடைசியில் வந்து முடிப்பாங்க. அந்த பாடலோடு இணைந்து அழகான வரும் இந்த பாட்டு. 2003 வந்த படம் வித்யாசாகர். ஹரிணியும் ஸ்ரீகாந்த் நடுவில் பேசுவார். ஒரு குரல் ஒரு வரி எடுத்து கொடுப்பாரு. அதுக்கு அவங்க பாடுவாங்க. கபிலனுடைய வரிகள். அழகான பாடல். அழகாக கண்டுபிடிச்சிட்டு பாடியும் காமிச்சிட்டீங்க பிகே. ஸோ யூ க்ளோஸ் யுவர் அக்கௌண்ட் வித் 900. அடுத்தது தியாகு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். தியாகு உங்களுடைய கடைசி கேள்வி எடுங்க. மணி சர்மா 100 மேம். முதல் வரி என்ன? உங்களுடைய வரி தான். பெண் இடையும் இறைவனும் ஒன்றுதான், இரண்டும் இருந்தும் தெரிவதே இல்லை. மேம் புலிமானை வேட்டைதான் கட்டில் அப்படின்னு அவருக்கு பெண் இடையும் இறைவனும் ஒன்றுதான் என்ன மேம். பாட்டு? முதல் வரியா முதல் மேம்? வரி. போக்கிரி படம் மேம். ஆ, முதல் வரிதான் 4, 3, வீடையும் மீறி உங்களுக்கு டைம் ஆயிடுத்து தியாகு. ஐ நோ யூ ஃபவுண்ட் த சாங், பட் தட் இஸ் த ரூல் ஆஃப் த கேம். நீங்க முதல் வரியை சொன்னாதான் நான் வரி பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். வெங்கட் உங்களுக்கு தெரியுமா? டோலு டோலு தான் அடிக்கிறா இரு தோலு தோலு தான் வரசுரா அந்த பாட்டு. அதுதான் அந்த பாடல். கரெக்டு. ஸோ பாவம் தியாகு ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டாரு அதை கண்டுபிடிக்காம. அது வந்து போக்கிரி படத்துல வந்து டோலு டோலு தான் அடிக்கிறான் இரு தோளும் தோளும் தான் உரசுறான். நீங்க அந்த கடைசியில போய் அந்த ஆக்சுவலி சில சாங்ல என்ன ஆகும், திரும்பி வந்து அது பல்லவியில சேரலன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு வரவே வராது. அது அப்படியே அப்படியே மியூசிக்கோட அடுத்தது சரணத்துக்கு போயிடும்னா அது ஆமா. திரும்பி வர்றது உங்களுக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு. இதுல ரஞ்சித்தும் சுசித்ரா மிர்ச்சி சுச்சின்னு சொல்லுவாங்க, அவங்க பாடிருந்தாங்க பா விஜய் இசையில. ஸோ வெங்கட் ஸ்டீல்ஸ் பாயிண்ட்ஸ் there. ஸோ வெங்கட் has cemented ஃபேவரட் மியூசிக் கம்போசர் மேம். ஃபேவரட் டிஎஸ்பிக்கு போயிடலாம். டிஎஸ். உங்களோட ஃபேவரட் இன்னைக்கு அவர் தான் உங்களுக்கு ஃபேவரட். அவர் தான் குலதெய்வம். அவர் தான் இன்னைக்கு எனக்கு எல்லா பாட்டும் வித்தியாசமா போடுவார். அந்த இன்ஸ்பிரேஷன் அவர் எனக்கு மியூசிக்ல. ஸோ உங்களுக்கான மீம் இதுதான். என்ன சுத்தி என்ன எதுக்குமா சுத்தி சுத்தி வர, மாஞ்சா வேற போட்டிருக்க, பயமா இருக்கு உனக்கு மந்திரம் போட, நான் என்ன மாயாவியா? காத்தாடி போன ஏண்டி என்ன சுத்துற, சூமந்த காலி போட்டு சுத்த வைக்கிற. அதே அதே அதேதான். சூ மந்திர காளி போட நான் என்ன மாயாவியான்னு கேட்டாரு. மாயாவி படத்துல வந்த பாடல் இது. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துறன்னு அழகா பாடிப்பாரு புஷ்பவனம் குப்புசாமி. அவருடைய ரொம்ப ஒரு யூனிக்கான வாய்ஸ்ல வந்த பாடல். கல்பனா ராகவேந்திரன் ரொம்ப ஈக்குவலா அவங்களும் நல்லா பாடிருப்பாங்க. நான் முத்துக்குமாரோடைய வர்கள் டிஎஸ்பி இசையில மாயாவி படத்துல 2005 வந்த படம் இது. ஸோ வெங்கட் யூ சீன் த டீல். ஸோ எல்லாருமே ரொம்ப, அதாவது இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு என்ன நான் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வச்சுட்டேன்னா, இல்லை நீங்களாம் அப்படி சூற புலி மாதிரி சொல்லிட்டீங்களா தெரியல. ஆனால் எல்லாமே அருமையான பாடல்கள் ரொம்ப அழகாக விளையாடினீங்க. ஸோ வி க்ளோஸ் த ஷோ வித் சங்கர் at 900 points, தியாகராஜன் with 1200 and வெங்கட் with 1500. ஒன்னே ரெண்டு மிஸ் பண்ணதுல டக்குன்னு வெங்கட் took the lead, but otherwise all of you played equally well. எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடினீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெங்கட், தியாகு அண்ட் பிகே. எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஷோவை ரொம்பவே நல்லா இருந்தது. யங் லேட்ஸ் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. And I'll meet you again in another episode of என்ன பாட்டு பாட. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.